வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருவே சர்வலோகானாं விசேஷே பவரோகிணாம் நிதே சர்வவித்யானாं ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः भद्रं पश्येमाक्षिभिर्यजत्राः स्थिरैरङ्गैः यक्षेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धशर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिः ददातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு கோபால உத்தரதாபினி உபனிஷத்தில் 35வது மந்திரத்தை இதிலேருந்து சிந்திக்கலாம். அவர் எனக்கு 10 அவதாரம் எடுத்தாலும், அதாவது ஸ்ரீகிருஷ்ணன் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறாரு. பிரம்மா நிறைய சந்தேகங்களை கேட்குறாரு. நீ ஒன்றுங்கிறியா, இத்தனை பேர் எப்படி வந்தாங்க, இத்தனை அவதாரம் எப்படி வந்தாங்க, இந்த இத்தனை பேரில் கிருஷ்ணாவதாரத்தை பிரதானமாக வணங்குங்கன்னு சொல்கிறியே, எப்படி இவ்வளோ பேர் வந்தாங்க, அதை எனக்கு கொஞ்சம் புரிய வைங்கன்னு கேட்க, இவ்வளோ பேர் இருந்தாலும் 4 பிரதானமாக ராமகிருஷ்ண, அப்புறம் சிங்கமுக நரசிம்ம, வாமன அவதாரம், இதுதான் அதிகமாக கொண்டாடுற. 10 அவதாரத்தில் 4 தான். 4ல் 3, 3ல் 2, 2ல் 1. அதில் சிகரத்தில் இருக்கிறது ராமாவதாரம். ராமாவதாரம் எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்க. கிருஷ்ணாவதாரம் ஒரு நல்ல மெச்சூர் சூக்ஷ்மமான புத்தி இருக்கிறவங்க, நுட்பமானதவர், எல்லாத்தையும் தத்துவமாக பார்க்குறது. இது வரைக்கும் நான் இந்த வேதங்களை அனலைஸ் பார்த்த வரைக்கும், இவ்வளோ மந்திரங்களை அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும், எல்லாம் உள்ளே இருக்கிறது தான் வெளியில் மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒவ்வொரு அவதார புருஷர்களும் அதை வாழ்ந்து காட்டுறாங்க. சாரம் என்னன்னு கேட்டால், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான் சாரம். எங்கே சுற்றினாலும் கடைசியில் இறைவனும் ஜீவனும், ஜீவாத்மா பரமாத்மா 2 பேரும் இணையணுங்கிறது ஒரு குறிக்கோள், 2 பேரும் ஒன்றுங்கிறது ஒரு குறிக்கோள். 2 பேரும் ஒன்றுன்னு சொல்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொன்னால், இந்த ஜீவராசிகளுடைய வல்லமை கூடும், சத்தியம் நிற்கும், அகிம்சா தலை தோங்கும், பக்தியும் யோகமும் ஞானமுங்கிற தத்துவம் நல்ல விளங்கும். அதை தான் இந்த எல்லா சாஸ்திரங்களும் வலியுறுத்துறது. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான் வேதாந்தத்தினுடைய அமிர்தம். இந்த புறத்தில் சொன்னால் தான் அகத்தில் அவனால் புரிஞ்சிக்க முடியும். அகத்தில் 7 ஆதார சக்கரம் இருக்கா இல்லையா? முன்னாடி நமக்கு தெரியுமா? இப்போ தெரியுது. முன்னாடி லைட்டாக எடுத்துக்கிட்டோம், இப்போ ஸ்ட்ராங்காக தெரியுது. ஒரு காலகட்டத்தில் அப்படியே பிரத்யட்சமாக நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம், உணர்வோம். இப்போ அபரோட்சமாக அனுபூதி பண்ணுறோம். உள்ளே இருக்குது. ஆமாம், புரோமத்தி ஒரு நிலை, சர்வஜ்ய நிலை. மணிதீபங்கிற நடுநற்றி சர்வசித்தி நிலை, சகசிராரம் சர்வேஸ்வர நிலை. இதெல்லாம் புரியுதா இல்லையா? ஹிருதயம் மனித நிலை, புரோமத்தி அதான் சர்வஜ்ய நிலை, தேவநிலை. மணிதீபம் சொல்லக்கூடிய பெண்கள் பொட்டு வைக்கக்கூடிய வகுடு எடுக்கிற ஆரம்பிக்க மணிதீபம், அங்கே தான் சித்திகள் எல்லாம். அம்பாள் வந்து சித்தி, சுவாமி வந்து முக்தி, அம்பாள் வந்து சித்தி. ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லாக அவன் இது வேணும் அது வேணும் கேட்குறானா இல்லையா? ஜீவராசிகள் எல்லாம் என்னை பார்க்குறதெல்லாம் வேணும் கேட்குதா இல்லையா? அது எல்லாத்தையும் எல்லாமே இருக்கிறவ அவள் தான் சர்வசித்திக்கு அதிபதி.
மகாலட்சுமி ச வித்மகே சர்வசித்தி ச தீமகி தன்னோ தேவி பிரஜோதியாத்னு ஒரு காயத்ரி இருக்குது. அற்புதமான காயத்ரி. அதனால் சர்வஜனாகணும். முதல்ல நாம் எங்கே இருக்கோன்னா ஹிருதயத்தில் இருக்கணும். இருதயத்தில் கூட இல்லை. இருதயத்தில் இருந்தால் தான் ரஜோகுணம். இருதயத்தை கூட்டி கீழே இறங்குனீங்கன்னா தமோகுணம். ஹிருதயத்தில் இருக்கிறது ரஜோகுணம். பாதி வெளிச்சம் பாதி இருட்டு. இப்போ ரஜோகுணத்தை நீங்கள் கடக்கணுங்கிறது தான் குரு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, சத்துவகுணத்துக்கு மாற்றுவாங்க. இது நாள் வரைக்கும் செய்யாத வேலைகள்லாம் புதுசாக இருக்கும். எல்லாமே புதுசாக இருக்கும். உங்களுக்கு அனுபவமும் ஏற்படும், அறிவும் நல்ல விழிப்பு நிலை பெறும். ஏன் ரஜோகுணத்துலேருந்து சத்துவகுணம் வரணும்னா, ரஜோகுணம் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கும். ஒன்று ஏறி இருக்கும், இல்லை இறங்கி இருக்கும். சத்துவகுணம் ஈக்குவலாக இருக்கும். சமநிலைன்னு பேர். சமநிலைன்னு பேர். சமநிலை அடையிறது தான் முக்கியம். அதை சொன்னால் ட்ராங்கிற வார்த்தை கரெக்டாக பொருந்தது. அந்த மாதிரி வேதத்தில் இல்லை. ஆனால் எங்கேயோ உள்ள அந்த வார்த்தை 4 வார்த்தையும் டெட்டர்மினேஷன், ரெசல்யூஷன், அஃபர்மேஷன் அண்டு விஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த 4 எழுத்து ட்ராங்கிற வார்த்தை சமநிலை. ட்ரானா சமநிலை தானே, ஈக்குவலாக இருக்காங்க 2 பேரும் 2 பாயிண்டில் இருக்காங்க. இப்போ எதுக்கு சமநிலை? சமநிலையில் வரதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அப்போ புருமதிக்கு வந்தால் சமநிலை. அங்கே தான் நீ சிரவணம் பண்ண முடியும். அது வரைக்கும் சிரவணம் பண்ண முடியாது. எப்போ எவ்வளோ நாள் நீங்கள் இதெல்லாம் கேட்காத வார்த்தையா என்ன? எத்தனையோ விஷயங்கள் கேட்டிருக்கீங்க, ஆனால் அது உள்ளே போகாது. ஒரு கருங்கல்ல போட்ட விதை மாதிரி முளைக்காது. சமநிலைக்கு வந்தால் பக்குவப்பட்ட மனநிலை உருவாகும். அதனால் சமநிலைக்கு வாங்கன்னு சத்துவகுணத்துக்கு குரு என்ன பண்ணுறாங்க, சத்காரியங்களை ஈடுபடுத்துறது, குரு சேவா பண்ணுறது, இந்த எல்லா விஷயம் ஆயக்கால் போகிறது, சாமி பிறப்பாடு, உழவார பணி, திருப்பணி, பாத யாத்திரை, தீர்த்த யாத்திரை, தானம், தர்மம், அன்னதானம், பூஜைக்கு பணம் கொடுக்கறது, பொருள் கொடுக்கறது, இதெல்லாம் என்னது? குரு சேவா. எல்லாம் என்னது? எல்லாமே குரு சேவா தான். ஏன்னா என்ன, சித்த சுத்தி கிடைக்கும். சித்த சுத்தி கிடைச்சா சமநிலைக்கு வந்துடுவேன். சமநிலைக்கு வந்த பிற்பாடு தான் விதைக்க முடியும். சமநிலைக்கு வந்துட்டால் விதைச்சிட்டா அந்த விதை நிச்சயமாக முளைக்கும். 100% முளைக்கும். அதில் சந்தேகம் இல்லை. நீங்கள் உங்களுக்குள்ளே என்னென்ன ரசாயன மாற்றம் நடக்குதுங்கிறத நீங்கள் நேரம் இருந்து ஏகாந்தமாக இருந்தால் உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரியும். உங்களுக்கு ஏகாந்தமாக நீங்கள் இல்லை, நீங்கள் பரபரப்பாக இருந்தாலும் புரியாட்டினாலும், ஆனால் அதுவே என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அது ஃபார்முக்கு வரும். சிரவணம் பண்ணுனா அதோடைய நிலையோடைய சிறப்பு. எப்பயும் பரபரப்பாக இருக்கிறது தான் வாழ்க்கைங்கிறது அறியாமை. ஒரு குறிப்பிட்ட நேரம் பரபரப்பாக இருக்கலாம், அதுக்கப்புறம் சத்துவகுணங்கிற நிலைக்கு நிச்சயமாக வரணும். அப்போ சத்துவகுணம் வர்றது அதுவே பெரிய சாதனை. ஆச்சா, சத்துவகுணத்தை வலியுறுத்துறது தான் இந்த அவதார புருஷர்களுடைய நோக்கம். இப்போ இவர் தன்னை 4 மக்கள் பார்க்குறாங்கன்னு சொன்னார். அதில் ஒரு ரூபம் சுமேதஸ், என்ன அறிவாளியாக பார்க்குறாங்க, ஞானியாக பார்க்குறாங்க. ஜீவர்கள் ஸ்ரீகிருஷ்ணனான என்னை ஞானியாக பார்க்குறாங்க. அப்புறம் ருக்மிணி சமேத பாமா, ருக்மிணி, கோபியர்கள், அனிருத்து, பலராம, பிரத்யும்னன், இந்த 3 வார்த்தையை அதிகமாக எடுத்துக்கிறாரு. பலராமனை எடுத்துக்கிறாரு, பிரத்யும்னை எடுத்துக்கிறாரு, அனிருத்துங்கிற 3 வார்த்தையை எடுத்துக்கிறாரு. இவர் 4வது பொருளாக இருக்கிறார், துரியமாக இருக்கிறார். பாக்கி 3 முன்ன பின்ன வச்சு, ஒன்று விஸ்வன், ஒன்று தைஜசன், ஒன்று பிராக்யன், 4வது நிலை நான். ஓங்காரம் எடுத்தால் அகரம், உகரம், மகரம், இம்மு நான். இம் அப்படின்னு சொல்கிறது நான், சந்திரபிந்து. அதனால் ருக்மிணி சமேதமாக இருக்கிற ஒரு வடிவத்தை மக்கள் கொண்டாடுறாங்க. 2வது விதம். சுமேதஸாக கொண்டாடுறாங்க ஒரு விதம், ருக்மிணி சமேதமாக கொண்டாடுறாங்க. 3வது விஷயந்தான் இன்றைக்கி பார்க்க போகிற சனாதனமாக பார்க்குறாங்க. நம்ம ஹிந்து சனாதன தர்மம்னு, சனாதனம்னா அழியாத பொருள்னு அர்த்தம், எக்காலத்தும் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம், சத்தியம்னு அர்த்தம். மொத்த வேதாந்த ஞானத்தை ரொம்ப அருமையாக கந்தகுரு கவசத்தில் சாந்தானந்த சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. வேதாந்தம் புரிஞ்சால் அந்த பாட்டு புரியும் உங்களுக்கு. இல்லைன்னா ஏதோ ஒரு விதமாக பாடியிருக்காருன்னு நினச்சிட்டு போவீங்க. வேதாந்தம் புரிஞ்சால் வேதாந்தத்தினுடைய சாரத்தை தான் கந்தகுரு கவசத்தில் சாந்தானந்த சுவாமிகள் எழுதியிருக்கார்.
கந்தசஷ்டி கவசத்தில் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. கந்தகுரு கவசம் பூரணமாக வேதாந்தம். நம்ம எத்தனையோ முறை கேட்டிருப்போம், அர்த்தம் புரிஞ்சிக்க மாட்டோம். இந்த வேதாந்தம் குரு சொன்னதுக்கப்புறம், சிரவணம் ஆனதுக்கப்புறம் அந்த கந்தகுரு கவசம் கேளுங்க, ஒன்றும் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையை அதை அங்கீகரிக்கும். சொல்லியிருக்கல, அடியன் வாழ்க்கையை வேதம் அங்கீகரிச்சது. வேதம் என்ன அங்கீகரித்த அளவுக்கு இந்த உலகத்தில் யாரும், இறைவன் முதல்ல அங்கீகரித்தாங்க. நான் மனம் உறந்து சொல்கிறேன், மனம் விட்டு சொல்கிறேன். இறைவன் முதல்ல அங்கீகரித்தான். எங்கேயோ ஒரு கடைக்கோடியில் இருந்த, ஒரு தூசுவாக இருந்த, ஒரு துரும்பாக இருந்தவனை ஒரு சிகரத்தில் ஒரு கலசமாக தூக்கி நிறுத்தினார். என்னை அங்கீகரித்தார் சுவாமி. அது வரைக்கும் நான் துர்பாக்கியசாலி, கேடுகட்ட ஜாதகம், சரியான லைஃப்பை இல்லை, சரியான வாழ்க்கை அமைக்கணும் அப்படிலாம் சிந்தித்தது உண்டு. அவருக்கு அப்புறமா அடுத்தது இந்த வேதம் அந்த அளவுக்கு அங்கீகரிக்கிறது. இறைவனுக்கு சமமாக அடியனை அங்கீகரிக்கிறது வேதம். அடுத்தது அடியனை அங்கீகரிக்கிறது சிஷ்யர்கள். பக்தர்கள் கூட இன்னும் அவங்களுக்கு புரியலை, ஏன்னா ஞான உபதேசம் அவங்களுக்கு பண்ணுறதில்ல. தொண்டர்களுக்கும் புரியலை, ஏன்னா அவங்களுக்கு ஞான உபதேசம் ஆகலை. சிஷ்யர்களுக்கு புரியுது, ஏன்னா உபதேசம் ஆகிக்கிட்டு இருக்கு. அமிர்தத்தை பருகிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் பூரணமாகலை, பருகிக்கிட்டு இருக்கீங்க. அங்கீகாரங்கிறது அப்புறம் இப்போ மக்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த இன்ஸ்டியூஷன்லாம் வருது. இந்த சேவாரத்னங்கிறது ஒரு இந்திய அளவில் உள்ள ஒரு அமைப்புன்னு நினைக்கிறேன். நான் ரத்னங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையெல்லாம் கலந்து வருதுன்னா கண்டிப்பாக அது அங்கே தான் போகும், அந்த ரத்னத்துக்கு தான் போகும். பார்க்கலாம். இங்கே சனாதனம், நான் சனாதனமாக இருக்கிறேன். பிருத்தியம்னோ கோபால அகம், கோபாலா பார்க்குற நீ அகம் அஜோ, தன்னுடைய பரமார்த்திக ஸ்வரூபத்தை சொல்கிறார். நான் நிர்குணங்கிறத சொல்கிறார். நான் ரூபம் எடுத்திருக்கேன், நான் நிர்குணம். அஜோ, நான் பிறக்கலை, 10 அவதாரம் முதல்ல நான் இல்லை அப்படிங்கிறார். அஜோ, நான் பிறக்கலை. நித்தியக, ஆனால் என்றைக்கும் நிலையாக இருக்கிறவன். இதானே சச்சிதானந்தம். நித்தியக. பிரத்யும்னோ அகம், பிரத்யும்னன் சொல்லக்கூடிய அந்த கேரக்டரும் நான் தான். சனாதனக, என்றைக்கும் இருக்கக்கூடிய சத்தியம். ராமோ, ராமனாக இருக்கிறவனும் நானே. அகம் அனிருத்தோ, அனிருத்தனாக இருக்கிறவனும் நானே. அகம் ஆத்மானம், நான் ஆத்மாவாக உன்னுள் இருக்கிறேன், அந்தராத்மாவாக உன்னுள் இருக்கிறேன். சித்து தானே அது. ஓங்காரம், பிராணன், சித்து, ஆத்மா எல்லாம் ஒரே அர்த்தம். புரியுதா? உணர்வு அப்படின்னு அர்த்தம். உயிர், இதெல்லாம் என்னது? ஒரே அர்த்தம். உயிர்ங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது ஆத்மான்னு அது சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அந்த ஆத்மா தான் பிராணன். அந்த பிராணன் வழியாக தான் ஓங்காரம் வருது. அந்த பிராணனுக்கு ஆதாரமாக சைத்தன்யங்கிற சிவத்தினுடைய ஒரு அம்சம்தான், சக்தி தான் சித்து. சித்து பிராணனாகி ஓங்காரமாகி பஞ்சபூதங்களாக மாறுது. இது புரிஞ்சுக்குங்க. சித்து சிவம் சித்தாகி இந்த இந்த உபநிஷத்து அற்புதமான உபநிஷத்து. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது. ஏற்கனவே பேசப்பட்டது தான். இதெல்லாம் அங்கீகரிக்குது. இதெல்லாம் டே ஒன்லேருந்து பேசிட்டு தான் இருக்கிறோம். நம்மளாம் அம்பாளுடைய அணுக்கள்னு எப்போ சொன்னோம்? இன்றைக்கி சொன்னோமா, நேற்று சொன்னோமா? டே ஒன்லேருந்து சொல்கிறோமே. இதில் என்ன நம்மளுடைய சிறப்பு? நான் முருகப்பெருமான் சர்வஜங்கிறது உறுதியாகுது. எப்படி? ஏன்னா நேற்று சொன்னால ஒய் ரைட் இஸ் ரைட்டுன்னு சொன்னால, அதான் நோவிங் வாட் இஸ் ரைட்டு வாட் இஸ் ராங்குங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு அதுதான், நம்ம எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ரைட்டுன்னு நீ சொன்னல, ஒய், ஏன், எப்படி, ஹவு. ரைட்டுன்னு சொன்னல, ஒய் ரைட் இஸ் ரைட், ஒய் ராங் இஸ் ராங். இது ரெண்டும் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதான் வெர்டிக்ட்னு முடிவுக்கு வரோம்ல, அதுதான் நிதித்தியாசனம். மனனத்தினுடைய கன்க்ளூஷன் நிதித்தியாசனம். நிதித்தியாசனத்தில் என்ன ஸ்வசித்தம்னு சொல்லியிருக்கேன்னா, ஸ்வசித்தம் நாங்கள் என்ன இருக்கோம்னா, த பர்சன், த மேன், ஹீ ஹூஸ் ஹாப்பி within him, who delights within him, who illumination within him. The person whose, யாருக்குள்ள மகிழ்ச்சி. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கான், உள்முக மகிழ்ச்சியாக இருக்கிறான்.
ஒரு மனிதன் திருப்தியாக இருக்கான், டிலைட்டாக இருக்கான். டிலைட்டுக்கு நிறைய வார்த்தை இருக்குது, ஆனால் திருப்திங்கிற வார்த்தை முக்கியம். யார் ஒருத்தவன் திருப்தியாக இருக்கிறானோ, யார் தங்குள்ள திருப்தியாக இருக்கிறானோ, யார் தங்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறானோ, ஹூஸ் இல்லுமினேஷன் வித்தின் ஹிம், யார் உள்ள வெளிச்சம் இருக்கோ, தெளிவு இருக்கோ, அவன் தான் என்னவா இருப்பான்னா ஞானின்னு. அவன் என்லைட்டன்டுன்னு அர்த்தம். அவன் எப்படி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். சர்வ பூத ஹித ரதஹா, சர்வ பூத ஹித ரதஹா, சேர்க்கை இல்லை, எல்லா ஜீவராசிகளுடைய நன்மைக்காக அவன் வாழ்க்கை செயல்படுவான். எல்லா ஜீவராசிகள் நன்மைக்காக அவன் வாழ்க்கையில் செயல்படுவான். சர்வபூத, சர்வபூதனா எல்லா ஜீவராசிகளும். பூத ஹித ரத, அது 3 வார்த்தை ரைமிங்காக இருக்குது, அதனால் அந்த வார்த்தையை எடுத்தேன். சர்வபூத ஹித ரதாக. இப்போ தெரியுதா, எவன் ஒருத்தவனுக்கு ஞானம் இருக்கோ அவன் தான் பரோபகார்த்தம் பண்ணுவான், அவன் தான் குரு சேவை பண்ணுவான், அவன் தான் வாழ்க்கையை எஞ்சிருக்கிறவன். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறோமா, இன்றைக்கி அது சொல்கிறோம். இது 30 ஆண்டுகள் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணிட்டோம், சொல்ல ஆரம்பிச்சோம் எல்லோரும் நல்லா இருக்கும். அதனால தான் உடனே எல்லாம் அமைப்பு டீம் வந்து அடுத்த நாளே டீம் ஆரம்பிச்சிட்டேன். கோவிலுக்குள்ளே வந்து கோவிலை ஒரு நாள் ஸ்டடி பண்ணேன். ஸோ இங்கே வாலண்டியர்ஸ் நிறையா தேவை, ஒரு ஃபார்மில் இருக்கணும், அவன் வந்து போகிறான், எப்போ வருவான் எப்போ போவான்னு தெரியலை. அப்போ ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணால் அப்படி உருவானது தான் இன்றைக்கி 1000 பேர் உள்ள இந்த ஸ்ரீ குமரனடியார்கள். முதல்ல ஸ்ரீபாதம், அப்புறம் ஸ்ரீகரம், இறைவனுடைய அங்கங்களா. இப்போ நீங்கள் போட்டிருக்க பனியனில் பேர் இருக்கு, என்ன அர்த்தம், ஒன்றுக்கு அர்த்தம் இருக்குது. ஸ்ரீபாதம் இறைவனுடைய முருகப்பெருமானுடைய கால், ஸ்ரீகரம் கைகள், ஸ்ரீவக்ஷம் நெஞ்சு, ஸ்ரீகண்டம் கழுத்து, ஸ்ரீநேத்திரம் கண்கள், ஸ்ரீமுகம் பனியனில் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொருட்டேன்னு. இப்போ இந்த பனியனில் யார் எந்த பனியனில் போடுறீங்களே அந்த அங்கமாக நீங்கள் இருக்கீங்க சுவாமிக்கு. நாளைக்கு இந்த அமைப்பை யாரும் கலைக்கக்கூடாது, ஏன்னா கலைச்சா சுவாமி டிஸ்டர்ப் ஆவாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி தான் அவரே அமைச்சு வச்சுருக்காரு. ஒரு உற்சவம் நடத்தினா இந்த எல்லாம் கை கால் எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். அதனால் இங்கே யாரும் பிரிவினை பண்ண முடியாது, யாரும் இடையில குட்டையை குழப்ப முடியாது. நிறைய பேர் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஓவராக பண்ணாங்கன்னா காலி பண்ணிடுறாரு சுவாமிநாதன். போயிட்டு வா தம்பி, இப்போ வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவார், இல்லைன்னா யமலோகத்துக்கு வேறு எந்தாவது லோகத்துக்கு அனுப்பிச்சி விட்ருவார். பார்த்துருக்கேன், நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். பரோபகார்த்தம், சர்வபூத ஹிதார்த்தம் எப்போ யாருக்கு வருது, அது ஞானம் இருந்தால் தான் பரோபகார்த்தம் பண்ணணுங்கிற புத்தியே வரும். முதல்ல புரிஞ்சு, இல்லைன்னா செல்ஃபிஷாக இருக்கிறத என்ன பண்ணோம், என்னது எனக்கு மட்டும்தான், என் பிள்ளைக்கு, என்னுடைய வீட்டுக்காருக்கு, எங்கள் வீட்டு கதவு அதோட கதவை சாத்திக்கும், யாருக்கும் காட்டாது. இப்படி இருந்தால் என்ன வாழ்க்கை இருக்கும், சுண்டைக்காய் மாதிரி இருக்கும். ஹிருதயம் நம்மளை அல்பம்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம அல்பமாக தாங்க இருப்போம். நம்ம மகத்துங்க எதுவும் கெட்டு போகாது. இப்போ சொல்ல போது எல்லாம் ஏற்கனவே சொன்னது தான். ஒவ்வொரு உபநிஷத்தை வெளிப்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அங்கீகரிக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அதனால் சனாதனங்கிற ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். பிரத்யும்னன் நான் தான், அனிருத்தனன் நான் தான், ஆத்மாவும் நான் தான், ராமனும் நான் தான், ஹேச்சரிய புதக என்று ஞானிகள் சொல்கிறார்கள். சொல்கிறது கிருஷ்ணன் அப்படின்னு ஞானி சொல்கிறாருன்னு சொல்கிறார், அவரே சொல்கிறார். உபநிஷத்து இப்படி தான் சொல்லும். இப்படி ராமோ அகம் அனிருத்த என்னை ராமனாகவும் சனாதனனாகவும் பிரத்யும்னனாகவும் ஆத்மாவாகவும் சுமேதஸாகவும் ருக்மிணி சமேதமாகவும் யார் ஒருத்தன் அர்ச்சிக்கிறானோ புதக அவன் ஞானம் பெற்றவன், ஞானி. மயோ உக்தேனு ச தர்மேன், என்னால் சொல்லப்பட்ட அந்த தர்மத்தை, இதுவரைக்கும் நான் சொல்லிட்டு வந்த அந்த தர்மத்தை எல்லாம் நீ கடைபிடித்தால், நிஷ்காமேனு உடனே பண்ணணும், இன்றைக்கே பண்ணணும்னு கேட்காம ஒன்று பண்ணணும்னு நினச்சி தொடர்ந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டே வா. இதுதான் உங்களுடைய இதில் என்ன ஆச்சரியன்னா, ஒரு நம்பிக்கையோடு இந்த தொண்டை செஞ்சுக்கிட்டே வர 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 வர
ஒரு எல்லைக்கு அப்புறம் எல்லாம் திரும்பி வர ஆரம்பிச்சிடும். நம்பிக்கை வரும், உற்சாகம் வரும், உத்வேகம் வரும், மகிழ்ச்சி வரும், அது வரும், இது வரும், எல்லாம் வந்து நீ கேட்டது எல்லாம் வரும், நீ கேட்காததும் வரும். அது வரைக்கும் நம்பிக்கையே வராது. முதல்ல நம்ம சரி தெரியா தப்பான்னு கூட ஒரு குழப்பம் இருக்குன்னு சொன்னேனே. அப்போ என்ன, கடமையை நீ செய், பலனை எதிர்பார்க்காம செஞ்சுக்கிட்டே வா, அவ்வளோதான் சொல்ல முடியும். செஞ்சீங்கன்னா அதனுடைய பலனை நீயே அனுபவிப்ப, சொல்கிறதுக்கு இல்லை. இல்லை சந்தேகப்பட்டீங்கன்னா சந்தேக ஆத்மா நஷ்யத்தி, நிற்க மாட்டான், நீடிக்க மாட்டேன். அப்போ பிளைண்டாக போகணும். அதான் பக்தி. பக்திக்கு லாஜிக் கிடையாது. ஞானம் லாஜிக் சொல்லும். நீ ஏன் இது பண்ண, நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லுது பக்தி. நமஸ்காரம் பண்ணால் உன்னுடைய ஹிருதயம், உன்னுடைய உயிர் துரியத்துக்கு போகும்னு சொல்கிறது ஞானம். இப்போ தெரியுமா, நான் யாரையும் வணங்க மாட்டேன், நான் பகுத்தறிவு சுயமரியாதைன்னு சொல்கிறவன் கதியெல்லாம் இப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் சகசிராரமே போக முடியாது, முக்தியை அவன் அடைய முடியாது. புரியுதில்ல? நிஷ்காமினி விபாக தேர அகம் பூஜனியோ. யார் இவ்வளோ நாள் எதிர்பார்க்காம, பலனை எதிர்பார்க்காம, நிஷ்காமியன், பலனை எதிர்பார்க்காம, ஆசைப்படாமல், உனக்கு தேவை அது நீ சொல்லலாம், சுவாமிகிட்ட சொல்லலாம், உனக்கு தேவைன்னு அவரே கொடுத்துருவார். அதுக்கு மேலே நீ கேட்குற அது வேணும் இது வேணும் எல்லாம் கேளு, ஆனால் சொன்னது செஞ்சுக்கிட்டே வா. சத்தியம் ரிதம்னு வாழ்க்கையை நடத்திக்கிட்டே வா, சொன்னால் அது கிடைக்கும். தேர அகம் பூஜனியோ வை பத்ரம் கிருஷ்ண நிவாசபிகி. அவனை அந்த லோகத்தில் 12 வனம் இருந்துச்சுல்ல, அதில் பத்ரவனத்தில் அவனுக்கு இடம் கொடுக்குறேங்கிற. இப்போ இது என்ன அர்த்தம்னு கேட்டால், இப்போ இதை ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா, பத்ரவனத்தில் அது எங்கேயோ ஒரு ஊரில் இருக்குது, அது வந்து உத்தரப்பிரதேஷ். நான் கண்டுபிடிச்சிட்டேன். உத்தரப்பிரதேஷ்னு போனதே தெரியாமல் போயிட்டு வந்திருக்கேன். பிருந்தாவன், ஹரித்வார், ரிஷிகேஷ், மதுரா எல்லாமே போயிட்டு வந்திருக்கேன் நான். எல்லாம் விவரம்லாம் தெரியாது, எல்லாம் பக்தியில் போனது. அது எங்கேயும் இருக்குதுன்னு நினைக்காது. பிருந்தாவனம் எல்லா வனமும் உள்ளே தான் இருக்குது. இதுதான் ஞானம். புரியுதா? இப்போ சுவாமி சர்க்கிள்குள்ளே ஒரு லோகத்தை கிரியேட் பண்ணி அதில் நான் கலியுகமாக இருக்கட்டும், கத்திரிக்காய் யுகமாக இருக்கட்டும், என்னுடைய சிஷ்யர்கள் பக்தர்கள் அங்கே பாதிக்கப்பட மாட்டார்கள்னு சொன்னாரா? அது கிருஷ்ணனுக்கு மட்டுமா? யார் கடவுளாக இருக்காங்களோ, தேவதையாக இருக்காங்களோ, அவங்க எல்லா சிஷ்யர்களும் பக்தர்களும் எல்லா கடவுளும் செய்கிற நியமம், யூனிவர்சல் ட்ரூத்து. அவருக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அவருக்கு மட்டும்தான், நமக்கு கிடையாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சொல்கிறது புரியுதா? அந்த லோகம் என்னன்னா, அதை தான் அடியே நான் சொல்லுவேன். புரோமதிக்கு நீ துரியத்துக்கு போயிட்டா எந்த டார்ச்சரும் கிடையாது, பசி தாகம் கிடையாது, காமக்ரோதாதிகள் டார்ச்சர் கிடையாது, பயம் கிடையாது, துக்கம் கிடையாது, அஞ்ஞானம் கிடையாது. இப்போ காமக்ரோதாதிகளை கடக்கிறது ஈஸியாக, அழிக்கிறது ஈஸியாக? கடக்கிறது தான். ஏன்னா ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அது ஒரு ஆற்றல். காமங்கிறது ஒரு ஆற்றல். அது தவறானது இல்லை, அது ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்படுது. ஆனால் நீ சரியாக பயன்படுத்தினா அதை ஆக்கமாக க்ரியேட் பண்ணிடலாம். ஆக்கத்துக்கான சக்தி அது. அதை எப்படி முதல்ல சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கணும் ஒரு கேட்டகரி. ஞான நிச்சயிலேருந்து புத்தியை பலப்படுத்தினா மனம் அது பேச்சை கேட்டு காமத்தில் ஈடுபடாது. மூன்றாவது நிலை தான் துரியம். அது கொஞ்சம் சிரமமானது. ஆனால் சகசிராரம் ஏறிட்டிங்கன்னா அந்த லோகம்தான் இவர் சொல்லக்கூடிய பிரம்மபுரி லோகம். இது புரியுதா? இப்போ அவரோட இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குங்கிற ஒரு நிலை இருக்கா இல்லையா? சன்னதியில் இருக்கும்போது ஒரு மனநிலையில் இருக்கமா இல்லையா? இப்போ சன்னதியிலே இந்த நிலைனா 24 மணி நேரமும் நீ சன்னதியில் இருக்கிற மாதிரி உன்னுடைய ஹிருதயத்தில் ஒரு புள்ளி இருக்குது, அந்த புள்ளிக்கு நான் அழைச்சிட்டு போகிறேங்கிறார். சொல்கிறது புரியுதா? அது பக்தியும் அழைச்சிட்டு போகும், யோகமும் அழைச்சிட்டு போகும், ஞானமும் அழைச்சிட்டு போகும். ஞானம் நிரந்தரம், பக்தியும் யோகமும் அங்கே கொண்டு போய் காமிச்சு அழைச்சிட்டு வந்துடும். வீசா டெம்பரவரி வீசா. இது புரியுதா? இது புரியுதா? அங்கே நிஷ்காமேனு விபாகசக தேர பூஜனியோ பை பத்ரகிருஷ்ண. அங்கே நான் கிருஷ்ணவனத்தில் அவனுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன். அவன் அங்கேருந்து அவனுடைய வாழ்க்கையை அவன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பான். நான் சொன்னேன், மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருமலைராயன்பட்டினத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும், இந்த குழந்தை பருவத்தை மிக ஆனந்தமாக கழிச்சிருந்தாலும், நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு வெளியில் வந்த பிற்பாடு தான் ஆனந்தமாக இருக்கிறோங்கிறது நல்லா தெரிஞ்சுது. இப்போல்லாம் பார்த்தா குழந்தை பருவம் எல்லாருக்குமே ஆனந்தம்தான்.
ஆனால் மன்னார்குடிக்கு வந்தோன்னு சொல்ல இல்லையா ராஜகோபால சுவாமி, அந்த ஊர் எப்பயுமே மனம் ஆனந்தமாக இருக்கும். நான் நேற்று அந்த யூடியூப்பில் அவர் மன்னார்குடி ராஜகோபால சுவாமியினுடைய படத்தை போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சமாதி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு யோகியினுடைய முகங்க. அது எப்படி வடிவமைச்சான்னு தெரியலைங்க. அந்த சிற்பியினுடைய சிறப்பா இல்லை இறைவனுடைய கிருபையா இல்லை என் கண்ணுக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. உத்து பார்க்குறேன் அந்த ஃபோட்டோவை. ஒரு தியானத்தில் 1000 வருஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோகியினுடைய முகம் எப்படி இருக்கும்? கண் வந்து நம்ம இப்போ சொன்ன சர்வசித்தி நிலை, இந்த மணிதீபன் பெண்கள் வகுடு எடுக்கக்கூடிய இடம் நான் சொல்கிறேன்ல, அந்த இடத்த தான் 3வது கண். அதாவது உயிர்கண், நெற்றிக்கண் அல்ல, உயிர்கண். சர்வசித்தி இருக்கக்கூடிய பிளேஸ் அது. அந்த இடத்த அவர் பார்க்குற மாதிரி, கண் மூடி பார்க்குற மாதிரியும் அந்த ஆனந்த அனுபூத்தி அவர் அனுபவிக்கிற மாதிரியும் முகம் அது. இன்றைக்கி முடிஞ்சால் பாருங்கள், இல்லை முடிஞ்சால் நான் குரூப்பில் போடுறேன். அது யூடியூப்பாக இருக்குது. நான் உள்ளே போகல, அந்த முகத்தையே திரும்ப பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் எத்தனையோ சிந்தனைகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கா. பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கிறதுனால நேரம் இல்லை சிந்திக்க. இப்போ என்னென்னா, அந்த கிருஷ்ணவனத்தில் பத்ரவனத்தில் உனக்கு இடம் கொடுக்குறேன்னா துரியத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு அர்த்தம். துரியங்கிறது கர்ப்பகிரகம் போல் எப்படி இருக்கும்? அர்த்த மண்டபத்தில் நிற்கிறவன் கதை வேறு, மகா மண்டபத்தில் இருக்கிறவன் கதை வேறு, கொடிமரத்துக்கிட்ட நிற்கிறவன் கதை வேறு, இந்த ராஜகோபுரத்துக்கிட்ட நிற்கிறவன் கதை வேறு, வெளியில் தெருவில் நிற்கிறவன் கதை வேறு, 4 வீதியில் நிற்கிறவன் கதை வேறு. இருக்கா இல்லையா? என்ன கதைன்னா அனுபவ கதை. இது புரியுதா? அப்போ நம்ம எங்கே இருக்கணும்? தூரியம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய, அதுதான் நிரந்தரம். ஞானம் கொடுக்குது அதை. இப்போ நீ சகிப்புத்தன்மை எப்போதும் சகிப்புத்தன்மையாக இருப்பியா? சொல்ல முடியாது. அப்புறம் ஞான நிஷ்டை நிரந்தரமான தீர்வு. சகசிராரம் போகிறது ஞானம் இருந்தால் தான் சகசிராரம் பண்ணக்கூடிய யோகம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க, ஞானம் இல்லாமல் யோகம் கிடையாது. ஞானம் இருந்தால் தான் யோகம். ஞானம் இருந்தால் தான் நீங்கள் வருவ. நீ வரணுன்னா தான் நம்ம அப்புறம் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நீ வந்தால் தானே. நீங்கள் வரணுங்கிறது ஞானமா யோகமா? ஞானம். இவங்களோட பயணம் செய்யணும், இந்த திருப்பணியை செய்யணும், இந்த காரியத்தில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறது ஞானமா யோகமா? நினச்சி ஸ்ட்ராட்டஜி நீ முடிவு பண்ணுறல, அது ஞானம். அதை செயல்படுத்துறீல, அது யோகம். இப்போ அது கிடைக்கிது. எப்போதும் கிடைக்குமா? இதை கண்டினியூ பண்ணால் கிடைக்கும். இது வரைக்கும் கிடைச்சிதா? கிடைக்கல. இப்போ கிடைக்கிது. அப்போ என்ன பண்ணணும்? எடிமா பிடிச்சிக்கணும். தெரியாது. பல பேர் விதிவசத்தில் என்ன பண்ணுவாங்க? கருத்து வேறுபாடு வந்து கலண்டு போயிடுவாங்க. உள்ளே கொண்டு வர தான் கஷ்டம், வெளியில் போகிறது ஒரே செகண்டில் போயிடுவான். அப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் இறைவன் திருவடி குரு சாநித்தியம் வேணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணணும். உங்களுக்கு எதில் சந்தேகம் வருதோ, உங்களுக்கு எதில் பயம் வருதோ, அதை இறைவன்கிட்ட கிருப்பையாக கேட்கணும். கிருப்பா பண்ணியா, குரு கிருப்பா வேணும், ஈஸ்வர கிருப்பா வேணும், சாஸ்திர கிருப்பா வேணும், முக்தி வேணும். எங்கே உனக்கு டவுட் வருதோ அங்கே அவர்கிட்ட கேட்கணும், சுவாமிகிட்ட கேட்கணும். எனக்கு அது மாதிரி டவுட் வந்ததில்லை. ஆனால் சில நேரத்தில் திரட்டுலாம் பயங்கரமாக மேகங்கள்லாம் அப்படி சுற்றி கித்திலாம் வரும்ல, எனக்கு தெரியும். இருந்தால் கூட இதெல்லாம் பார்த்துக்கப்பா, என்னை வெளில அனுப்பிச்சிடாத அப்படின்னு ஒரு எண்ணமும் வரும். அது எப்பயோ ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். இது வரைக்கும் எத்தனை முறை வந்திருக்குன்னா, இந்த 30 ஆண்டுகளில் ஒரு முறையோ 2 முறையோ வந்திருக்கு. ஏன்னா த்ரெட்டு சுற்றி வரும். மேகங்கள் என்ன பண்ணும்? த்ரெட்டு பண்ண. சுவாமியை விளையாடுவார், சொல்ல மாட்டார், பேச மாட்டார். அப்போது பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது சுவாமி பேச மாட்டாங்க. லைட்டாக அவங்க சொல்லுவாங்க, நம்ம லைட்டாக சொன்னால் நமக்கு புரியாது. லைட்டாக சொல்லுவாங்க, கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கேட்க மாட்டோம், மைண்டு கேட்காது. இன்னே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒன்றும் நடக்காது, கம்முன்னு இருன்னு எப்படியா சொல்கிறேன்னு தோணும். எத்தனை பாடாப்படுத்துகிறேன். ஏன்னா நம்ம அவன் யாரையும் நம்பியே பழக்கம் இல்லையே. எப்போதும் அவன் நம்பிக்கை தானே நம்புவான். பொய்யை தானே நம்பின்னு இருக்கோம் வாழ்நாள் ஃபுல்லாக. பொய் தானே டார்கெட்டு. அதனால் அந்த பத்ரவனத்தில் உனக்கு இடம் உண்டு. தத் தர்ம கதிஹீனா. அவன் இந்த தர்மம்லாம் ஆசிரம தர்மம்லாம் கிடக்கிறான். ஆசிரமன்னா முதல்ல பிரம்மச்சரியம்,
கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் 4த்தையும் கடந்துடுறான். அத்தியாசிரமம்னு பேர். ஆசிரமத்தை கடந்தா அத்தியாசிரமம். யார் அது? ஞானிக்கு தான் அந்த இது. பாக்கி எல்லாருக்கும் நியமங்கள் உண்டு. இந்த 4 பேருக்கும் நியமங்கள் உண்டு. அத்தியாசிரமின்னு சொல்லக்கூடிய ஞானிக்கு எந்த நியமமும் கிடையாது. சரி, அவன் இஷ்டத்துக்கு நடப்பானானா இஷ்டத்துக்கு நடக்க மாட்டான். ஞானம் எதுவோ அப்படி தான் நடப்பான். ஞானம் பிரம்மமே ஞானம், ஞானமே ஞானி. வித்தியாசம் புரியுதா? தத் தர்ம கதிஹீனா ஏ தஸ்யாம் மயி பராயணகா. அவன் என்னையே பராயணம் பண்ணுவான். தத் புத்தியக தத் ஆத்மானக தன்னிஷ்டக தத் பராயணக. இதான் என்னது? மனனம். கலினா கிரசிதா. களி வந்து பிடிக்குதா? உன்னை பிடிக்காது. ஏவை தேசாம் தஸ்யா அவசியத்தை. அவன் அதே நிலையில் தான் இருப்பான். எப்போதும் ஆனந்த நிலையில் தான் இருப்பான். அவனை டிஸ்டர்ப் பண்ணாது. இது புரியுதா? நீ ஞானத்தில் இருந்தால் புறத்தில் என்ன வேணாலும் நடக்கும். இதே ஞானம் இல்லைன்னா அழுவோம், தவிப்போம், சண்டை போடுவோம், ரியாக்ட் பண்ணுவோம். இங்கே ஞானம் இருக்கிறதுனால நோ ரியாக்ஷன். இப்போ நான் சொன்ன பாருங்கள், த்ரெட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள். த்ரெட்டு, மேகங்கள், கூட்டங்கள், என்னதான் நடக்கும் ஒரு சிந்தனை வரும். என்னதான் நடக்கும் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். த்ரெட்டு நிறைய வரும்போது ஒரு என்னதான் நடக்கும் பார்க்கலான்னு வரும். பயப்பட மாட்டோம், அழுவ மாட்டோம், தவிக்க மாட்டோம். சுவாமி ஒரு பார்வை பார்ப்போம். அதெல்லாம் ஒன்று நடக்கப்படா அப்படின்வார். நிறைய அதிசயமாக இருக்கும். உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் அதிசயமாக இருக்கும். பாதி பேருக்கு தெரியும். சில பேர் புதுசாக இருக்கிறவங்களுக்கு போக போக தெரியும். தஸ்ய அவசியத்தை. அந்த அவஸ்தாலே இப்போ நன்றாக இறுதியாக உக்காந்துட்டான். ஸ்ட்ராங்காக உக்காந்துட்டான். அவன் பத்ரவனத்தில் ஸ்ட்ராங்காக உக்காந்துட்டான். எந்த கல்மஷமும் அவனை பாதிக்காது. யதா துவம் சக புத்திர. நீ உன்னுடைய மகன்களோடு, பிரம்மா தன்னுடைய புத்திரர்கள் சனத்குமாரர்களோடு, யதா ருத்ரகண. ருத்ரனும் அவருடைய சிவகணங்களும் எப்படி என்னை வணங்குறாங்களோ அப்படி, யதா ஸ்ரீயோ அப்படி என்னை வணங்கு, பூஜை செய்ய. யதா ஸ்ரீயோ அபியுக்தோ அகம் ததா பக்தோ மம பிரியக. நான் எப்படி ஸ்ரீயா லக்ஷ்மியோட நல்லா சமுர்த்தியாக செழிப்பாக வாழ்க்கை நடத்துகிறானோ அதுபோல் என்னுடைய பக்தர்களும் லக்ஷ்மியோட எனக்கு பிரியமான மம பிரியக, என்னுடைய பிரியமானவர்களாக அந்த வனத்தில் செழிப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். இப்போ விஷ்ணு பக்தர்கள்லாம் எப்படி வாழ்க்கை இருக்குது? லைஃப் ஸ்டைல் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ரொம்ப தரித்திரத்தில் இருக்காங்களா? இருக்க மாட்டாங்க. அதாவது குற்ற பின்னணி இருக்கா? இருக்காது. எங்கேயாவது அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்கன்னு இருக்கான்னா இருக்கலாம். ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கலாம். 0.00001 அப்படின்னு இருக்கலாம். என்ன காரணம்? இதெல்லாம் சிந்திச்சிருக்கீங்களா? நீங்கள் சிந்திச்சிருக்கீங்களா? நான் சொல்லியிருக்கேன். பிராமணர்கள் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருக்கேனா இல்லையா? ஆக்கத்தையெல்லாம் எடுத்துக்கணும். அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கோ. அப்புறமா நீ எப்படி வேணாலும் இரு. முதல்ல கற்றுக்கோ, லேர்ன் பண்ணு. உயர்வான வாழ்க்கை வாழ்கிறாங்களா இல்லையா? டாப் 10ல் இருக்காங்களா இல்லையா? எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் சொல்லுங்கள். சரி, பிராமணர்கள் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாராவது ஒருத்தங்க பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன முகத்தில் முதல்ல மகாத்மா காந்தியை சொல்லணும். அதுக்கப்புறம் யாருன்னு சொல்ல முடியாது. இருக்கலாம், எல்லாரையும் பார்க்குறேன், எல்லாரையும் இன்ஸ்பயர் ஆகிறேன். மகாத்மா காந்தி ஹிருதயத்தில் இருக்கார். என்ன காரணம் தெரியுமா? இந்த சத்தியம் அஹிம்சாவை அவர் செஞ்சு பார்த்தார். எக்ஸ்பெரிமெண்டல் செய்து பார்த்தாரு. அது அடியானு 7வது படிக்கிறதுனே செஞ்சுக்கிட்டே வரேன். எல்லாமே கரெக்டாக நடக்குது. அதனால தான் பெரிய முடிவுகள்லாம் ரொம்ப எளிமையாக எடுக்க முடியுது. எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு எடுக்க முடியுது. எல்லாம் ஒரு பெரிய சூக்ஷ்மம் இது. அதனால் இங்கே அந்த பக்தர்கள் எனக்கு பிரியமானவர்கள். சஹோவாச்ச அப்ஜயோனி. மேலே கேட்குறார். அப்ஜயோனி தாமரையில் இருக்கக்கூடியவர் யார்? கமலஹாசன். கமலஹாசன் இல்லை, கமலஹாசன். கமலத்தை ஆசனமாக உடையவன் யார்? பிரம்மா.
மேலும் கேட்குறார், சதுர்விதை கதம் ஏகோ தேவக, ஒரு தேவன் எப்படி இப்படி இத்தனை பேராக தெரிகிற? ஷியாத் சொல்லு. ஏகம் அக்ஷரம் எது விஸ்வஸ்ருதம், ஒரே ஒரே அக்ஷரம் இப்படி உலகமாக மாறுனுச்சு. ஒரு அக்ஷரம் என்னது? அதான் ஓங்காரம். ஓங்காரம் தான் இப்போ என்னது? சித்து, பிராணன், ஓங்காரம், பஞ்சபூதம், பஞ்ச புலன்கள், தன்மாத்திரா, அப்புறம் பஞ்ச பொறிகள். இது புரியுதா? சுவாமி அவருடைய மனம் சொல்லக்கூடிய சித்து அல்லது சக்தி அல்லது அம்பாள் அல்லது உணர்வு அல்லது உயிர் அல்லது ஜீவாத்மா பிராணனாகி ஓங்காரமாகி பஞ்சபூத சூக்ஷ்ம பஞ்சபூதமாக ஓங்காரத்துலேருந்து தான் வந்திருக்கு. அதை புரிஞ்சுக்குங்க. ஓங்காரத்துலேருந்து பஞ்சபூதமாகி பஞ்சபூத சூக்ஷ்ம பஞ்சபூதம் வெளிப்படலை, அவ்யக்தம் வெளிப்படலை. சூக்ஷ்ம பஞ்சபூதம் தன்மாத்திராவாக இருக்குது. ஏன்னா அது ஓங்கார சவுண்டு இருக்குது, ஸ்பர்ஷம் இருக்குது. ஓங்கார சவுண்ட் ஒரு சவுண்டு இருக்குது, ஒரு ஒளி இருக்குது, ஒரு ஸ்பர்ஷம் இருக்குது, ஒரு ரூபம் இருக்குது, ஒரு சுவை இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாம் அதில் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது அதுகிட்ட இருக்கா? அதில் இருக்கிறது நம்மகிட்ட இருக்கா? அதில் இருக்கிறதா நம்மகிட்ட இருக்குது. அப்போ பஞ்சபூதமும் நாமளும் ஒன்று தானே. எது வரைக்கும்னா இந்த ஜடமான உடல், சூழ உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு. இப்போ சூக்ஷ்ம உடம்பை பற்றி பேசின்னு இருக்கேன். இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இருக்கிறவனுக்கு அந்த சுவை தெரியும், மனம் தெரியும், வடிவம் தெரியும், எல்லாம் புலன்கள். அதுக்கப்புறம் தான் பொறி, கண், கரெக்டான கண் இருக்கணும். இந்த கண்ணுக்கும் பார்க்குற சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மாத்திராவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். எவ்வளோ அது மெக்கானிசம் பாருங்கள், என்ஜினியரிங் பாருங்கள், இறைவனுடைய என்ஜினியரிங். அதுக்கு முன்னாடி ஓங்காரம் இருக்கணும், அதுக்கு முன்னாடி பிராணன் இருக்கணும், அதுக்கு முன்னாடி சைத்தன்யம் இருக்கணும், அதுக்கு முன்னாடி ஆனந்த ஸ்வரூபமான பரம்பொருள் இருக்கணும். பரம்பொருள் பிராணனாகி சித்தாகி பிராணனாகி தன்மாத்திரா ஓங்காரமாகி தன்மாத்திரமாகி பஞ்சபூதங்களாகி அணுக்களாகி, அணுக்கள் தான் நம்ம இப்போ 7 தாதுக்களுடைய உடம்பாக மாறி இருக்கு. பார்க்குற சக்தி தான் இந்த புலன்களை தான் தன்மாத்திரான்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பொறின்னு சொல்ல கோலக்கம்னு சொல்கிறது. இந்த பொறிகளுக்கு அப்புறம் இந்த ஜகத்துன்னு சொல்லக்கூடிய பொருட்கள். இப்படி தான் வெளியில் வந்திருக்கோம். அதை இங்கே சொல்லுது, அழகாக சொல்கிறார், ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. ஏக அக்ஷரம் எது விஸ்ருதம், அநேகம் ஒரு அக்ஷரமாக இருந்தது. எப்படி அநேகாட்சரம் கதம் சம்பூதம், எப்படி ஆணுச்சு? சஹ வாச்ச தம் ஹி பூர்வம் ஏகமேவ அத்வதீயம். போதுமா? வைணவர்கள் இந்த மந்திரம்லாம் படிக்கணும். விஷ்ணுவை வழிபடுறவங்க ஏகமேவ அத்வதீயம் அவரே சொல்கிறார். சஹ வாச்ச தம் ஹி பூர்வம் ஏகம் ஏவ, ஒன்று இருந்துன்னு சொல்ல, ஒன்று மட்டும்தான் இருந்தது. ஏகமேவ அத்வதீயம், 2 அல்ல, 1 தான் எல்லாமா மாறியிருக்கு. இப்போ அவங்க வைணவர்களுடைய கொள்கை என்னன்னா, அந்த அம்பாள் வழிபாடு சக்தி பூஜை தான். அது ஒரு விதமான சக்தி பூஜை தான். ஏன்னா அவங்க குணத்துக்கும் நிறத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் பாக்கி எல்லாம் பரம்பொருளை தவிர உபாதிகள் எல்லாத்தையும் சித் சக்தியை அவங்க வழிபடுறாங்க. சித்து தான் உயிர், சித்து தான் அறிவு, சித்து தான் உணர்வு, சித்து தான் அம்பாள். இது புரியுதா? புரியுதா? நாம போட்டிருக்காங்களோ இல்லையோ, இது போட்டிருப்பாங்க. அந்த அந்த சீமன் திருமண் போட்டிருப்பாங்க, ரெட் கலரில். எல்லாம் வேதத்தில் இருக்குது. ஒயிட்டு ரெட்டு வந்து ஸ்ரோனிதம், ஒயிட் வந்து வீரியம். கோவிலில் காவி ஒயிட் எதுக்கு அடிச்சிருக்காங்க? அவரே சொல்கிறார், பூர்வம் ஏக்கமேவ அத்வதீயம், ஒன்று தான் இருந்தது. ஏக்கமேவ ஒன்று தான் இருந்தது, அத்வதீயம் 2 அல்ல. ஆனால் செயல்படுறதுக்கு ஒன்றும், செயல்படுறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது ஒன்றும் இருக்குது. பிரம்ம ஆசீத, பிரம்மமாக இருந்தது.
தஸ்மாத் அவ்யக்தம். டைம் போனால் சொல்லிட்டுங்க, நான் பேசாமல் இது பூஜை சாமி புறப்பாடு இருக்குது, நான் பேசாமல் அப்படியே உள்ளே போயிடுவேன். டைம் ஆனால் கரெக்டாக 9 நிறுத்துங்கண்ணா. தஸ்மாத் அவ்யக்தம் அக்ஷரம் தஸ்மத் அக்ஷராத் மகத். இப்போ இந்த ஓங்காரத்துலேருந்து மகத்துங்கிற உணர்வு புத்தி சித்து 3 ஒன்று தான். இப்போ என்ன சொல்லுது? அவ்யக்தம் தோன்றாதது சித்தாக இருக்குது. சித்து தான் இப்போ ஓங்காரமாக தோன்ற போகுது. பிராணன், அது பிராணன் வரணும். பிராணன் இருந்தால் தான் சவுண்டு வரும். சவுண்டு வரப்போகுது பிராணனோடு சேர்ந்த. பிராணன் இருந்தால் தான், காற்று இருந்தால் தான் சவுண்டு வரும். உங்களுக்கு பிராணனே இல்லை, பேசுங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிராணனே இல்லை, பேசுங்க பார்க்கலாம். பாருங்கள், கேட்குற ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ பிராணன் தான் என்னவா இருக்கே? சித்தினுடைய சட்டையாக இருக்குது. பிராணனும் ஜடம்தான். சைத்தன்யம் வந்தால் தான் பிராணன் என்ன பண்ணும்? அசையும். பிராணன் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் இயக்குது. உடல் உறுப்புகளை இயக்குது. பிராணனை இயக்கிறது சித்து சக்தி அம்பாள். புரியுதா? தஸ்மாத் அகங்காராத் பஞ்ச தன்மாத்திராணி. அதனால் அகங்காரம் இதுலேருந்து, ஓங்காரத்துலேருந்து மகத்துங்கிறது சித்து, அறிவு, உணர்வு, இதெல்லாம் மகத்துவ அகங்காரம். அறிவுலேருந்து அகங்காரம். இது ஒரு சிஸ்டம் சொல்லுது, இருக்கட்டும். அகங்காரம்னா விகாரம், அதாவது செயல்படுறது, உத்வேகப்பட்டு செயல்படுறது. அறிவு இருக்கே, வெடுக்குன்னு செய்கிறது. நல்ல காரியமாக டக்குன்னு செய்யுங்க, பணத்தை எடுத்து கொடுங்க, அவனை குழந்தை விழுந்துட்டா டக்குன்னு தூக்குங்கன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் அகங்காரம். அப்புறம் நான் இருக்கேன், என்னை பார்க்கவே இல்லை, என்னை மதிக்கவே இல்லை. அறியாமையினால் செயல்படுறது அகங்காரம். அறிவோட செயல்படாது. அறிவு அது கர்மம், இது ஞானம். அகமாக இருக்கும்போது செயல் இருக்காது. அகங்காரமாக இருந்தால் தான் செயல் வரும். அதனால் பிராணன் இருந்துச்சுன்னா செயல் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா யோகத்தில் இந்த பிராணனையே ஒடுக்கிடுவோம். பிராணன் அவசியம் இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ பிராணன் எங்கே இருக்கும்? இருக்காதுன்னா எங்கே இருக்கும்? அப்படி எப்படி உயிர் வாழ்வானா? பிராணன் சித்தாக இருக்கும். பிராண ஓட்டம் நின்று போய் சீரவாகி சைத்தன்யமாக இருக்கும். அந்த நிலையில் தான் பரம்பொருள் ஏற்றுக்கிறார் தன்னை. ஜீவனை பரம்பொருள் ஏற்றுக்கக்கூடிய சித்து உபாதிகள்லாம், எல்லா உபாதிகளும் நிர்வாணம்னு சொல்கிறோம் இல்லையா? நிர்வாணம்னா என்னது? எந்த ஆவரணமும் இல்லை, எல்லா ஆவரணத்தையும் கட்டியாச்சு. நிர்வாணம், நிராவரணம். அந்த நிலை தான் சைத்தன்யம். அந்த நிலையை தான் பரம்பொருள் ஏற்றுக்கிறாங்க. அதுதான் பியூரான நிலை. அதுதான் அங்கேருந்து அப்படி தான் வெளில வந்துச்சு. சுவாமிகிட்டே இருந்து வெளியில் வந்த நிலை வந்து சைத்தன்யம். அதுக்கப்புறம் பிராணன், அதுக்கப்புறம் ஓங்காரம். இது ஓங்காரத்துலேருந்து பற்றி பேசுது. பிராணன் இடையில பேசலை. நிறைய பேர் பிராணன் தான் உயிரும்பான், ஓங்காரம் தான் உயிரும்பான். ரெண்டுமே ஜடம்தான். சைத்தன்யம் இருந்தால் தான் ஓங்காரம். புரியுதா? இது மைண்டில் வச்சுங்க. சித்து தான் இறுதி, அதுக்கு ஆதாரம் சத்து. அதை சத்த சிவம்னு சொல்கிறோம், புரியறதுக்காக சித்த சக்தின்னு சொல்கிறோம். இது டேவெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் சொல்கிறோமா என்ன? டேவெல்லாம் சொல்லிட்டு மந்திரம் இப்போ கிடைக்குது. இப்போ மகத்துன்னு சொன்னால் என்னது? புத்தி தத்துவம். சமஸ்டியாக இருந்தால், வியஷ்டியாக இருந்தால் புத்தி, சமஸ்டியாக இருந்தால் மகத்து. அது புரியுதா? உங்கள் புத்தி எல்லார் புத்தியும் சேர்ந்து வேணா இதுதான் உலகம். உங்கள் எல்லாருடைய மனம் தானங்க உலகம். உங்கள் மனம்லாம் இல்லைன்னு வச்சுங்க, ஜகத்து ஒன்றும் கிடையாது. என்ன திரும்பல இருக்கும்? வெறும் பஞ்சபூதம் மட்டும்தான் இருக்கும். காற்று இருக்கும். ஒரு தீவில் போய் விடுங்க, ஒரு 5 ஜோடி விட்டால் போதும். 5 ஜோடினா என்னது? 5 ஆண் 5 பெண், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கொண்டு போய் விட்டால் போதும் ஒரு தீவில். ஒரு 50 வருஷம் கழிச்சு 500 ஃபேமிலி இருக்கும். தீவு இருக்காது. என்னவா இருக்குன்னா வெறும் பில்டிங்காக இருக்கும். என்னத்தையும் எடுத்து போய் வீட்டை கட்டிடுவான். வீடு, மனைவி, மக்கள், பணம் எல்லாம் கேட்பான். சாமி கண்டிப்பாக வச்சுருவான். நம்மளால் சாமி கண்டிப்பாக சாமி இல்லாமல் இருக்க மாட்டான். சிவலிங்கத்தை நிச்சயமாக பிரதிஷ்டை பண்ணிவிடுவான். எந்த தெய்வம் தெரியுதோ இல்லையோ, பரமேஸ்வரன் எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணுவான்? டக்குன்னு கொண்டு போய் சிவலிங்கத்தை ஏதோ ஒரு கல்லை ஒரு நடுவில் வச்சு படுக்க வச்சு ஒரு கல்லை மேலே வச்சுருவான்.
வச்சுட்டு நீ தான் சாமி இந்த அவனுக்கு சந்தன குங்குமம் அதெல்லாம் நான் உள்ளேருந்து மரத்தை வெட்டிட்டு வரேன் உனக்கு இலைக்கிறேன் குங்குமத்தை எங்கே கண்டுபிடிக்க போகிறான்னு தெரியல அல்லது கண்டுபிடிச்சானா இல்லையா அப்போ ரொம்ப சூக்ஷ்மமான மந்திரம் இது சிஷ்யை பற்றி சொல்லுது ஏற்கனவே பேசுனது தான் இருந்தாலும் ரெனியூவல் பண்ணுறதுக்காக தான் இதை பேசின்னு இருக்கேன் மகத்துலேருந்து அகங்காரம் செயல் தான் அகங்காரம் செயலை தூண்டுறது அகங்காரம் புரியுதா தஸ்மாத் அகங்காராத் பஞ்சபத தன்மாத்திராணி அந்த அகங்காரத்துலேருந்து தான் தன்மாத்திரா இப்போ நம்ம சொன்னாலே சித்துலேருந்து பிராணன் இந்த ஓங்காரம் பஞ்ச தன்மாத்திரா சொன்னோம்ல அது நடுவில் அகங்கார வார்த்தை இருக்குது சித்துன்னு சொன்னாலும் அகங்காரம் சித்து புத்தி நாலும் ஒன்று தான் மனம் நாலும் ஒன்று தான் ரொம்ப சூக்ஷமாக சித்து இந்த நாளுக்கு அது ஆதாரம் இது எல்லாத்துக்குமே ஆதாரம் 96 தத்துவத்துக்கும் சித்து தான் இயக்குது சித்து சத்தினுடைய ஆதாரத்தில் செயல்படுது சித்து சத்துக்கிட்டேருந்து சக்தி வாங்குது எல்லாரும் சக்தி ஸ்வரூபம் சக்தி எங்கே சிவம் இல்லையே சக்தி இல்லை இந்த ஹீசின்னு சொல்லுவாங்க தெரியுமா என்னது ஹீசின்னு சொல்லுவாங்க நாங்கள் தான் பெருசு ஒரு சண்டை நடந்துச்சு ஷீக்குள்ள ஹீ அடக்கம் அப்படின்னு அம்பாள் சீக்குள்ள ஹீ அடக்கம் அப்படின்னார் எஸ்ஹெச்இ அதுக்குள்ள ஹச்இ இருக்கு சரி இப்போ எஸ் எடுத்துட்டா ஹீ இருக்கு அவன் என்ன சொல்கிறான் ஹீ தனித்து இயங்கும் ஹீ இல்லாமல் சி கிடையாது சொல்லிட்டான் தேவையா இது நான் சொல்லலை இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு இப்போதியா இப்போ என்ன ஆச்சுன்னா எண்ணெயை போட்டுறாதீங்க உடனே பலி போட்டுறாதீங்க மகத்தோ அகங்காரம் தஸ்மாத் அகங்காராத் பஞ்ச தன்மாத்திராணி அதாவது ஒரு அம்மா இட்லி பண்ணிச்சான் அது கருங்கல் மாதிரி இருந்துச்சான் உடனே ஒரு பாட்டு எழுதினானா நீ உயரமாக இருக்கும்போது கருங்கல்லே நீ உயரமாக இருக்கும்போது திருவண்ணாமலையாக இருக்கிறாய் அப்புறம் நீ ஒரு அடிக்கு சுருங்கிய போது சிவலிங்கமாய் கோயிலுக்குள்ளே இருக்கிறாய் அதே நீ இப்பொழுது என்னுடைய தட்டில் இட்லியாக இருக்கிறாய் உன்னை வணங்குகிறேன் உன்னை செய்தவரை பாராட்டுகிறேன் நம்ம சட்னி எடுத்துவாம்மா அப்புறம் ஒரு அருவாளையும் எடுத்துனோம் அதை கட் பண்ணி உடச்சி காமெடிக்காக சொல்லுவாங்க இதெல்லாம் நான் சொந்த கருத்தில் இதெல்லாம் சும்மா சிரவணம் பண்ணு அகங்காராத் பஞ்ச தன்மாத்திராணி தேபியோம் பூதானி தைராவிருத்தம் அக்ஷரம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி கேட்டேன் என்ன இட்லி அழுத்தமாக கல் மாறுங்க பதில் என்ன தெரியுமா அதுக்கு அது அப்படி தான் இருக்கும் ஒழுங்காக அரைச்சா அப்படி இருக்காது ஆனால் நீங்களே அரைச்சிக்கங்கன்னு சொல்லுவோம் அடுத்தது தேவையா இது தேபியோ பூதானி தேர ஆவருத்தம் அக்ஷரம் இந்த பஞ்சபூதங்களும் ஆவருத்தம் சுத்த ஓங்காரம் சுத்த இந்த அக்ஷரம் என்னாச்சு பலவிதமான உருவங்களை எடுக்க ஆரம்பிச்சது அக்ஷரோ அகம் அந்த அக்ஷரம் தான் நான் ஸ்ரீகிருஷ்ணன் இப்போ சொல்லிட்டாரா ஓங்காரங்கிற சித்து தான் மகத்து தான் சித்து தான் அகங்காரந்தான் ஓங்காரந்தான் நான் அக்ஷரோ அகம் அந்த அழியாத பொருளாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் சித்துங்கிறது நான் ஓங்காரோ நான் ஓங்காரமாக இருக்கிறேன் அகம் அஜரோ இதெல்லாம் பாருங்கள் நான் பிறக்கவில்லை அமரோ இறக்கவும் இல்லை அபயோ பயப்படுவதும் இல்லை அமிர்தோ எப்பொழுதும் அமிர்தமாக இருக்கிறேன் பிரம்மம் அயம் ஹி வை நான் பிரம்மமே ச முக்தோ அகமாஸ்மி நான் முக்தன் நான் முக்தனாக இருக்கிறேன் அகம் அஸ்மி அகம் முக்த அஸ்மி அக்ஷரோ அகமஸ்மி ஓங்காரம் நானாக இருக்கிறேன்
சத்தா மாத்திர ஸ்வரூபம் பிரகாசம். சத்து தான் முதல்ல ஒன்று இருந்துச்சுல, சத்தேவ இதமக்ராசித் சதேவ இதமக்ராசித் சௌமியே சதேவ சௌமிய இதமக்ர ஆசித்துன்னு ஒரு வாக்கியம் இருக்குல்ல, அங்கே சத்து தான் சித்து ஸ்வரூபம். எல்லாம் அழகாக சொல்லுது பாருங்க. சத்து தான் சித்து, சத்துங்கிற சிவம்தான் சித்துங்கிற சக்தி. செயல்பட்டால் சித்து, செயல்படாமல் இருந்தால் சத்து. புரியுதா? பிரகாசம், எப்பொழுதும் வெளிச்சமாக இருப்பேன். இல்லுமினேஷன் தானே, இல்லுமினேஷன். பிரகாசம், வியாபகம், ஆல் பெர்வேடிங், எங்கும் பரவி இருக்கிறது, எங்கும் நிறைந்திருக்கிறது. ததா ஏகமேவ அத்விதீயம், மறுபடியும் வலியுறுத்துறார். இதெல்லாம் படிக்க மாட்டாங்க, படிச்சிருந்தாலும் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம். எங்கள் கொள்கையாக சத்தியமானா எங்கள் கொள்கை தான் முக்கியம். கொள்கை வந்து ஒரு வாகனம், சத்தியம்தான் சாத்தியம், அதை புரிஞ்சுக்கணும். அப்போது நீ வந்து ஒரு நிலையில் என்ன ஆகிற, அங்கேயே லாக் ஆகிடுற, மேலே போக முடியல. இப்போ புத்தர் கூட இறைவனை கேட்டால் ஒன்றும் சொல்ல முடியாத காரணம், நாங்கள்லாம் சாமானியர்கள், இறைவன் இருக்காருன்னு சொல்கிறோம். நீங்களும் சாமானியர்கள், இறைவன் இருக்கிறாருங்கிறத ஒத்துக்கிறீங்க. நாங்கள் இப்போ சொன்னால வாட் இஸ் ரைட்டு, ஒய் ரைட் இஸ் ரைட்டுன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி விசாரம் பண்ணி லாஜிக்கெலாம் பார்த்து 10-20 வருஷம் கழித்து சந்தேகம் வந்தாலும் நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது இறைவன் இருக்கிறாரு, ஒரு ஞானத்தினுடைய உச்சத்தில் சொல்கிறேன், இது இருக்கிறாருன்னு சொல்கிறோமா இல்லையா? ஏன் சில பேரால் ஒத்துக்க முடியலையா? அறிவு இல்லையா? அறிவு இல்லை அன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், எனக்கு தான் அறிவு அதிகமாக இருக்குமா, அப்படி தான் சொல்லிட்டு அலையிறான். நல்லா புரிஞ்சுங்க, இறைவன் இல்லாமல் நீ எது செஞ்சாலும் அது அசுரத்தில் தான் முடியும். என்ன சொல்ல, ஏதோ பிடிக்க ஏதோ வந்துச்சுன்னு பிள்ளையார் பிடிக்க ஏதோ வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இறைவனை கலக்காமல், இறைவனை ஆதாரமாக வைக்காமல், இறைவனை முன்னிறுத்தாமல் எவன் எந்த காரியம் பண்ணாலும் சாதிக்கிறது சிரமம். புரிஞ்சுக்கணும். ஈஸியாக ஜெயிக்கிறத விட்டு நான் என் காலிலே நில்லை. இப்போ நாங்கள்லாம் யார் காலில் நிற்கிறோம்? நான் என் காலிலே நிற்பேன், நான் சுயமரியாதை, நான் பகுத்தறிவு அப்படின்னு நாங்களாம் யார் காலில் நிற்கிறோம்? ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். தான் தொண்டித்தனமாக நின்னா தனியாக நிற்ப, ஒரு அமைப்போடு நின்னா தான் நிரந்தரம். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அடியான் இருந்தாலும் இல்லாட்டினாலும் சாமி பரப்பாடு நடக்குமா நடக்காதா? ஒவ்வொரு கோவில் பொறுத்த வரைக்கும் எல்லா சிஸ்டமும் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். இவங்க இருந்தால் தான் இது நடக்கணுங்கிற மாதிரி இல்லை, எல்லாத்தையும் அப்படி எல்லாத்தையும் மாற்றி சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப ஃபைட்ஃபுல்லாக ஃபேர் அண்ட் லவ்லியாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ ஆண்டுகள் கலகம் இல்லாமல் போயின்னு இருக்கு. புரியுதா? சத்தா மாத்திரம் சித்து ஸ்வரூபம், சத்தா தான் சித்து, பிரகாசம், வியாபகம், ஏகமேவ அத்விதீயம், பிரம்மம். இப்படி இருக்கிற நான் மாயையினால் சதுஷ்டயம் 4ஆக தெரிகிறேன், 10ஆக தெரிகிறேன், 100ஆக தெரிகிறேன், 1000ஆக தெரிகிறேன். இப்போ மாயானா என்னது? இருக்கு ஆனால் இல்லை, தோன்றும் நிற்கும் மறையும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? உடம்பு எடுக்கிறோம், கொஞ்ச நாள் வாழ்கிறோம், மறைஞ்சு போகிறோமா இல்லையா? என்ன ஆச்சரியம், நமக்கு அதை பற்றி கவலை இருக்கா? நம்ம மறைஞ்சு போயிடுவோன்னு கவலை இருக்கா? லைட்டாக இருக்கலாம், அதை நினைக்கிறதே இல்லை. நினச்சா ஒரு % கவலை இருக்கும். ஆனால் நிதானமாக நிரந்தரமாக நமக்கு யோசிச்சு பார்த்தா நமக்கு எப்போதும் 1000, 2000 வருஷம், 10,000 வருஷம் இங்கே இருக்கிற மாதிரி தானே இருக்கும். என்ன காரணம்? அதான் உண்மை. நமக்கு மரணம் இல்லை. சைத்தன்யம்னு சித்து அழியாத பொருள், அக்ஷரம் என்ன பண்ணுது? ஒவ்வொரு சட்டையாக போட்டுன்னே வருது. நாய் சட்டை, கழுதை சட்டை, பன்னி சட்டை, குதிரை சட்டை. லேட்டாக வருதுன்னு வச்சுங்களேன் கிளாஸுக்கு, அது ஏதோ ஒரு சட்டை போட்டிருக்குன்னு வச்சுங்க. அவர் பல ஓடுதுன்னு வச்சுங்களேன், அது வந்து எலின்னு அர்த்தம்.
மாயையா சதுஷ்டம், மாயையினால பிம்பமாக உனக்கு பொய்யா அப்படி தெரியுதுப்பா. ரோகிணி தனையோ விஸ்வன், இந்த ஓங்காரத்தில் அகர உகர மகரம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ரோகிணியுடைய பையன் விஸ்வன், அவன் யார் தெரியுமா? பலராம். ரோகிணி பையன் பலராமன். பலராமன் விஸ்வன்கிற தத்துவத்தில் உலகமாக இருக்கான். அகார அக்ஷரத்துலேருந்து அவனுடைய பிரம்மாவை தான் அகாரம் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அதை இங்கே இவர் பலராமன்னு சொல்கிறார். இவங்க குடும்பத்தை அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள்லாம் வேறு நீங்களாம் வேறன்றாங்க. இந்த நாம ரூபத்துக்குள்ளே தயவுசெய்து போயிடாதீங்க, பிரிவினை உருவாக்கிடும். புரியுதா? இப்போ ராமனுக்கு கிருஷ்ணனும் அவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருக்காங்க, ஒரே ஆள் தான். இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. புரியுதா தம்பி? அப்போ எது மேலானதுன்னா அன்பே சிவம். சிவங்கிற வார்த்தையே பொதுவான வார்த்தை. ஸ்வ உள்ளேன்னு அர்த்தம், நான்னு அர்த்தம். நான் என்னது? அகம்னு அர்த்தம். அகம்னா ஆத்மான்னு அர்த்தம். ஆத்மானா பரமாத்மான்னு அர்த்தம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவேன். சொல்கிறது புரியுதா? சிவங்கிற வார்த்தை சிவலிங்கத்தை மட்டுமல்ல, அது ஒரு லிங்கம், குறியீடு. சிவங்கிற வார்த்தை நம்மளுடைய ரிஷிகள் நீ தான் அதுங்கிறத சிவம்னு சொல்லியிருக்காங்க. தானே, தான் சொல்கிற தண்ணீர் தானாக தானே கடைசியில் சொல்கிறோம். குரு வந்து தத்துவமசின்னு சொல்கிற, நீ அதுவாக இருக்கிறேன்னு சொல்ல. நீ எப்படி உணர்ற? அகம் பிரம்மாஸ்மின்னு உணர்வ. இல்லைனா சிவ சித்தம்னு ஒரு வார்த்தை சொன்னோமா நிதித்தியாசனத்தில், சொன்னமா இல்லையா? ஹூஸ் ஹாப்பினஸ் இஸ் வித்தின், ஹூஸ் டிலைட் இஸ் வித்தின், ஹூஸ் இல்லுமினேஷன் இஸ் வித்தின். யாருடைய சுகம் உள்ளே இருக்கோ, யாருக்கு திருப்தி உள்ளே இருக்கோ, யாருக்கு வெளிச்சம் உள்ளே இருக்கோ, அவனை வந்து பியூட்டிடியூட் ஆஃப் பிராமன், பியூட்டிடியூட் ஆஃப் பிரம்மம்னு சொல்லுவாங்க. பியூட்டி என்னையா புது வார்த்தையார்? பியூட்டிடியூட்னா ஒரு கலை நிபுணர், அவன் ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்கிறான்ல, ஞானத்தில் ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்கிறேன்ல, எக்ஸ்பர்ட்டுங்கிற வார்த்தையை பியூட்டிடியூட்னு சொல்கிறாங்க. அது அழகுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. 64 கலைகளையும் பியூட்டிடியூட் தான், அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. 64 ஜகத்தை பற்றி 64 கலைகள் இருக்குல்ல, அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கள, நிபுணராக இருக்கிறவங்கள பியூட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. அதில் முதலிடத்தில் அழகை பொறுத்தது ஒப்பனையாளர். இல்லாததை இருக்கிறதா காட்டுபவர். அழகே இருக்காது, அப்பு பண்ணுறாங்க, தன்னையே நம்ப மாட்டுறாங்க. என்ன பண்ண? இது வரைக்கும் நம்ம விஸ்வன் வந்து அகாரத்திலேருந்து வந்திருக்கிறது. வந்து பலராமன். தைஜசாத்மகம் பிரத்யும்னன் உகாரத்திலேருந்து வந்திருக்கிறான். அவன் பிரத்யும்னன், அவன் தைஜசன் சொல்கிறோம். அப்புறம் மகாரம் யாருன்னு கேட்டால் அனிருத்தோ மகாரம். மகாரத்துலேருந்து அனிருத்து வந்திருக்கான். அவன் தான் இருக்கிறான். நம்ம வேதத்தில் சொல்கிறது இவங்க சகுனத்தில் இழுத்து கோத்து வாங்குறாங்க. புரியுதில்ல? மகாராட்சரம் சம்பவ அர்த்தமாத்திராத்மக கிருஷ்ணோ. நான் யார் தெரியுமா? நான் தான் அர்த்தமாத்திரா, சந்திர பிந்து. ஓ இம் இப்படி பூ போட்டு இப்படி போட்டு ஒரு சந்திரன் போட்டு பிந்து வச்சுருப்பாங்க. அந்த இம்மு தான் நான். கிருஷ்ணோ அஸ்மின் விஸ்வம் பிரதிஷ்டம். என்னிடத்தில் இந்த உலகம் நிற்கிறது. சித்து தான் இந்த ஜகத்து. அது ஒத்துக்கிறீங்கல்ல? சொல்லியிருக்கோம். பிராணன், சித்து, மனம் எல்லாம் ஜெகத்து, அகங்காரம் எல்லாம் ஜெகத்து. புரியுதா? இது வரைக்கும் இருக்கட்டும். மந்திரம் 43. அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल